திரு பாலசிங்கம், இது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவுக்கு விடுத்திருக்கக்கூடிய அழைப்பை மெகா கூட்டணிக்கான தொடக்க புள்ளியாக பார்க்கிறோம் அப்படிங்கிறார் கடம்பூர் ராஜு, அப்படித்தானா? வணக்கம் சார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்திருக்கிற இந்த மாநாடு என்பது மக்களுடைய குரலாக இது வெளிப்பட்டிருக்கிறது. இது விடுதலை சிறுத்தைகளுடைய கோரிக்கை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த மக்களின் கோரிக்கை. அண்மையிலே கள்ளக்குறிச்சியிலே நடைபெற்ற அந்த துயர சம்பவம், 69 பேர் பலியானார்கள் நச்சு சாராயத்தார். அந்த நிகழ்வில் பங்கேற்ற போது தலைவர் அவர்கள் அந்த மக்களுடைய கண்ணீரை கேட்ட பிறகு, பார்த்த பிறகு, அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எழுப்பிய குரல் தான் உடனடியாக டாஸ்மாகை மூடுங்கள். 69 பேர் அங்கே இறந்து கிடக்கிறார்கள், வீதியெல்லாம் சடலங்கள் இருக்கிறது. ஆனாலும் அந்த மக்கள் வைத்த கோரிக்கை ஒரே கோரிக்கை தான், டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று தலைவரிடத்திலே வேண்டுகோள் வைத்தார். அந்த வேண்டுகோளை தான் உடனடியாக தலைவர் அவர்கள் ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்தார். அந்த ஆர்ப்பாட்டத்தின் முடிவிலே தான் இந்த மது ஒழிப்பு மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மாநாட்டை நடத்த வேண்டும், அது பெண்களை கொண்டு நடத்த வேண்டும் என்பதற்காக அந்த மாநாட்டை அறிவித்திருக்கிறார். இதுல எந்த உள்நோக்கமும் கிடையாது, அரசியல் சார்ந்த எந்த உள்நோக்கமும் கிடையாது. தூய எண்ணத்தின் அடிப்படையில் மக்கள் நலன் ஒன்றுதான் முக்கியமானது என்கிற அடிப்படையில் எனக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது, அந்த பொறுப்புணர்வோடு தான் இந்த மாநாட்டை நான் அறிவித்திருக்கிறேன் என்பதுதான் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே அவர் அளித்திருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு அளித்திருக்கிற பேட்டியிலே அரசியல் நிலைப்பாடு, கூட்டணி நிலைப்பாடு என்பது வேறு, மக்கள் நலன் சார்ந்த நிலைப்பாடு என்பது வேறு. அந்த அடிப்படையில் தான் இந்த மாநாடு அறிவிக்கப்பட்டிருக்கிறத வழிய இந்த மாநாட்டில் அனைவருக்கும் அழைப்பு விடுத்தார். திரு பாலசிங்கம், 2016 இதே மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சி மாநாடுன்னு ஒரு மாநாடு நடக்குது. அதற்கு பிறகாக மக்கள் நல கூட்டணி என்கிற ஒன்று உருவாகுது. இங்க 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மது ஒழிப்பு மாநாடு, எல்லா கட்சிகளுக்கும் பாஜக பாமக தவிர எல்லா கட்சிகளும் வரலாம் அப்படிங்கிற ஒரு அழைப்பு விடுக்கப்படுகிறது. இது அதிமுக வரவேற்கிறாங்க. இது மெகா கூட்டணிக்கான தொடக்கம் அப்படின்னு பார்க்கிறாங்க. இதுல எப்படி அரசியல் இல்ல, இது கூட்டணி கணக்கு இல்ல, எப்படின்னு இதை புறந்தள்ளிட முடியும்? அது அவருடைய கருத்து, அதிமுகவுடைய கருத்து. அதிமுக இதுல உடன்பாடு இருந்தால், மது விலக்கிலே மது ஒழிப்பிலே அவர்களுக்கு உடன்பாடு இருந்தால் இதில் பங்கேற்கலாம் என்றுதான் தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே 2016 அந்த சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகமும் மதுக்கடையை மூடுவோம் என்று தங்களுடைய தேர்தல் அறிக்கையை குறிப்பிட்டிருந்தார்கள். அதை போலவே அதிமுகவும் படிப்படியாக மதுக்கடைகளை மூடுவோம் என்று அறிவிப்பு செய்தார்கள். இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் அதே கோரிக்கையை வலியுறுத்திதான் அந்த தேர்தலை சந்தித்தது. நீங்க தொடக்கத்தில் குறிப்பிட்ட மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகளுக்கு பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறதுல ஒரே கொள்கைதான். இப்ப அதிமுக நீங்க விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கும் அந்த கொள்கையில உடன்பாடு இருக்கு. அந்த மாநாட்டுக்கு வந்து அவர்கள் திமுக அரசை விமர்சித்து பேசினால் அதை வீசிக்க ஏற்றுக்கொள்கிறதா? அதற்கான களத்தை, மேடையை வீசிக்க அமைத்துக் கொடுக்கிறதா? அதாவது கூட்டணியில் இருந்து கொண்டே இப்படி அழைப்பு விடுப்பது ஏன் என்ற கேள்விதான் நீங்கள் கேட்கிறீர்கள். கூட்டணியில் இருந்து கொண்டே மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் போராடி இருக்கிறது. குறிப்பாக ஈழத்தமிழர் பிரச்சனையில, இலங்கை தமிழர் பிரச்சனையில இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கம் ஒன்று உருவாக்கப்பட்டது. அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்தது. எதிரணியிலே எதிர்கட்சிகளாக சிபிஐ கட்சி போன்ற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்துதான், மதிமுக போன்ற கட்சிகள் எல்லாம் ஒருங்கிணைந்துதான் அந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தை உருவாக்கியது. அந்த இலங்கை தமிழர் பாதுகாப்பு இயக்கத்திலே விடுதலை சிறுத்தைகள் இணைந்து கொண்டு இலங்கை தமிழருடைய பிரச்சனைகளுக்காக போராடியது. ஆகவே தமிழர்களுடைய நலன், தமிழ்நாட்டு நலன், மாநில உரிமைகள், இந்த இது போன்ற பிரச்சனைகளிலே அனைவரும் ஒன்று சேர்ந்து போராட வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளுடைய எண்ணம். இல்ல திரு பாலசிங்கம், என்னுடைய கேள்வி ரொம்ப நேரடியானது, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நீங்க திமுக கூட்டணியில, ஆளும் அரசின் கூட்டணியில் இருக்கிறீங்க. நீங்க சில விஷயங்களை சுட்டி காட்டுறீங்க, அது தோழமை சுட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம். எதிர்கட்சி, அதிகாரப்பூர்வ சட்டமன்ற எதிர்கட்சிக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்படுது. அவங்க அங்க வந்து திமுகவை விமர்சித்து பேசினால் அதை வீசிக்க எப்படி திருமாவளவன் எப்படி எதிர்கொள்வார்? அதை திமுக எப்படி எதிர்கொள்ளும்? விடுதலை சிறுத்தைகள் மதுஒழிப்பு என்கிற அந்த கருத்தை முன்னிட்டுதான் இந்த மாநாடு. அந்த மாநாட்டிலே அவர்கள் மது ஒழிப்பு சம்பந்தமான கருத்துக்களை பேசுவார்கள் என்றுதான் நம்புகிறோம். நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம்.
அனைவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு நாம் அழைப்பு அதிமுகவும் பங்கேற்கலாம் என்று நாம் சொல்லியிருக்கிறோம். ஆகவே அந்த திரு பாலசிங்கம் அந்த கேள்வி ரொம்ப தெளிவானது. நீங்க சொல்ற மாதிரி செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வி ரொம்ப தெளிவானது. திமுகவுக்கு தயக்கம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும் போது அதிமுகவையும் அழைப்போம் அப்படின்னு திரு திருமாவளவன் சொல்றாரு. அதிமுகவுக்கும் அழைப்பு உண்டா என்று கேட்கிற போது அதிமுகவும் வரட்டும், அவர்களுக்கும் இதில் உடன்பாடு இருக்கிறது, அவருடைய தேர்தல் அறிக்கையிலும் இது கூறப்பட்டிருக்கிறது, அவர்களும் இணைந்து கொள்ளலாம் என்றுதான் இந்த ஒரே மேடையில் அனைவரும் கைகோர்த்து நிற்கலாம் இந்த பிரச்சனைக்காக என்றுதான் சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் தேர்தல் கணக்கு என்பது வேறு, தேர்தல் கூட்டணி என்பது வேறு, அது தேர்தல் காலத்திலே முடிவெடுக்கப்படும் என்பதையும் அவர் அறிவித்திருக்கிறார். ஆகவே இதுல எந்த நெருடலும் இல்லை. சரி, ஒட்டுமொத்த கட்சிகளும் மக்கள் நலனுக்காக போராட ஒரே பிளாட்ஃபார்முக்கு வந்தால் அதை நாங்கள் வரவேற்போம். ஓகே, முதற்கட்ட பார்வையை எடுத்துக்கிறேன். திருக்கலை, இங்க மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவும் வரலாம் அப்படின்னு திரு திருமாவளவன் விடுத்த சம்பிரதாயமான அழைப்பை தனக்கான நேரடியான அழைப்பு, ஒரு மெகா கூட்டணிக்கான தொடக்க புள்ளி அப்படின்னு அதிமுக புரிஞ்சுக்கிச்சா? அப்படி சிலர் அந்த கட்சியில் 1-2 பேர் சொல்லியிருக்கிறாங்க. பட் கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள், கடம்பூர் ராஜு முன்னாள் அமைச்சர் தான், தனிப்பட்ட நபர் தான். கட்சியினுடைய அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வரலை. அது வந்து நாங்கள் முடிவு செய்வோங்கிற மாதிரி தான் அவங்க ஸ்போக்ஸ் பர்சன் ஜெயக்குமார் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதில் இன்னும் அவங்க ஒரு முடிவெடுத்த மாதிரி தெரியல. என்னை பொறுத்தவரை திருமாவளவன் வந்து இந்த மாநாடை நடத்துவது என்பது அமைச்சர் எல்முருகன் சொல்கிற மாதிரி தன்னுடைய பேரம் பேசும் அதிகாரத்தை பலப்படுத்தி கொள்வதற்காக என்பதை நான் ஏற்றுக்கிறேன். அப்படி இல்லை, இது இந்த மாநாடு அதுக்கானது அல்ல. மக்கள் நல போராட்டம் அல்லது மக்கள் நலனுக்காக நடத்துகிற மாநாட்டை நீங்க அரசியல் பேரத்துக்கான உக்தி அப்படிங்கிற சொல்றது வந்து அவரை ரொம்ப விசிகாவை ரொம்ப சிறுமைப்படுத்துவதற்காக இல்ல, நீங்க அப்படிதானே சொல்றீங்க. பாஜக வைக்கிற முன்னெடுப்பு அதை நான் ஏத்துக்கல, அதை நான் அந்த கருத்தை ஏத்துக்கிறல. அது காரணமல்ல நான் நினைக்கிறேன். என்னென்ன விடுதலை சிறுத்தைகள் சமீப காலத்தில் அவங்க திமுக விட்டு விலகி 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 போயிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயமா இவங்க திமுக பாஜகவோட நெருக்கம் காட்டுகிறது என்ற ஒரு கருத்து இருக்குது. அதிமுக பாஜக விட்டு வெளியே போன காலத்தில், இந்த காலகட்டத்தில், குறிப்பாக இந்த சமீப காலத்தில் திமுக பாஜக பக்கம் நெருங்குகிறது என்று சந்தேகப்படுவதற்கான அறிகுறிகள் அந்த கவர்னர் டீ பார்ட்டி போனது, அந்த நாணய வெளியீட்டு விழாக்கு மத்திய அமைச்சர், நீங்க சொல்றதெல்லாம் இப்ப சமீப நாட்கள்ல ராகுல் காந்தி நடந்த நிகழ்வு, அதான் சொல்றேன், ராகுல் காந்தியை கூப்பிடாதது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கடுத்து முருகனுக்கு காவடி எடுத்தது, அதை பற்றி கூட பாஜக விசிகா அந்த தீர்மானம் தான் ரொம்ப கடுமையா. முருகன் மாநாடு, முத்தமிழ் முருகன் மாநாடு, சரி, அதை நான் சுருக்கமா சொன்னேன், ரொம்ப நீட்டி சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு. அப்படி சொல்ல முடியாது இல்லையா? முருகன் மாநாடு தானே, காவடி எடுக்கலையா அங்கே? சரி, பரவாயில்ல, தேங்காய் உடைச்சிருப்பாங்க. அவங்க வந்து அந்த பகுத்தறிவுவாதிகள் நடத்தின அந்த மாநாடு விடுதலை சிறுத்தைகளுக்கு முகம் சுளிக்க வைத்தது. அதை விட அந்த மாநாட்டில் நிறைவேற்ற தீர்மானங்கள் என்ன தெரியுமா? அந்த பள்ளிகள்லையும் கல்லூரிகள்லையும் கந்த சஷ்டி கவசத்தை படிக்கணும், போட்டி வைக்கணுமா மாணவர்களிடையே. அது எப்படி? அதெல்லாம் வந்து அவங்க எதிர்த்தாங்க, கடுமையாக எதிர்த்தாங்க. நீங்கள் வந்து மதச்சார்பற்ற நிலையிலிருந்து கொஞ்சம் நழுவி போகிறீங்க அப்படிங்கிறத அவங்க கடுமையாக எதிர்த்தாங்க. அது மட்டும் இல்லை, இந்து வந்து இந்த முருகனை வந்து இந்து தமிழ் கடவுள் என்று சொல்வதே தவறு. இன்னைக்கு அவர் அகில இந்திய கடவுள் ஆயிட்டாரு, சிவன் பார்வதியினுடைய மகனாக. நீங்க சொல்ற எதிர்ப்பை எல்லாம் திருமாவளவன் அதிகாரப்பூர்வமா முன் வச்சாரா? வச்சிருக்காங்க, அவங்க தீர்மானத்தில் இருக்காது. தீர்மானத்தை எதிர்த்து அவங்க பேசி தீர்மானம் போட்டிருக்காங்க. அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக நிறைவேற்றி பெற்றிருக்காங்க. பொதுச் செயலாளர் ரவிக்குமார் விரிவா இதை சொல்லியிருக்காரு. இப்ப கடம்பூர் ராஜு பேசினா தனிப்பட்ட நபர், ரவிக்குமார் பேசினா அது அதிகாரப்பூர்வமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கருத்தா? விடுதலை சிறுத்தைகளுடைய பொதுச் செயலாளர் இவரு யாரு? ரவிக்குமார் என்பவர். அது மட்டும் இல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தலைவர் இருக்காரு, அவர்தான் திருமாவளவன். நீங்க அதிமுகவுக்கு எப்படி அதிகாரப்பூர்வமாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்வதுதான் அதிகாரப்பூர்வ கருத்து அப்படிங்கிறீங்களோ, அந்த மாதிரி விசிகாவுக்கு தலைவர் சொல்றதுதான் அதிகாரப்பூர்வ கருத்து. நான் சொல்றது விசிகாவுடைய இது குறித்த ஆய்வு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், கண்டன தீர்மானங்கள். இந்த முருக மாநாட்டில் நடந்த எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு எதிராக அவங்க போட்ட கண்டன தீர்மானங்களை நான் சொல்றேன். அது அபிஷியலாக வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அதுக்குள்ள நம்ம சிக்கலுக்குள்ள டெக்னிக்காலிட்டிக்குள்ள போவேன்னா, இப்போ அது வந்து அவர் வந்து என்ன நினைக்கிற, அவர் திருமாவளவன் என்னை பொறுத்தவரை அந்த கூட்டணியிலேயே விசிகா இந்த சனாதன எதிர்ப்புலையும்
இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்ப்புலையும் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. அவங்க சமுதாயமே இந்த சனாதன கோட்பாட்டின் அடிப்படையில் தான் பின்னுக்கு தள்ளப்பட்டிருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. அந்த